கொலைகளும் துப்பாக்கிகளும் தெற்கில், இராணுவ பட்டாளம் வடக்கில். ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் மற்றும் பாதுகாப்பு போக்குகளை கூர்ந்து அவதானிக்கும் எவருக்கும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பாரிய மூலோபாய முரண்பாடும் திட்டமிட்ட இனவாத சூழ்ச்சியும் அப்பட்டமாக தெரிய வரும். தென்னிலங்கையில் பாதாள உலக குழுக்களின் கொடூர கொலைகளும் போதைப்பொருள் கடத்தல்களும் நாளுக்கு நாள் உச்சமடைந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்து போயுள்ளது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசோ துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்த வேண்டிய இராணுவ பலத்தை முற்றுமுழுதாக போரோ அல்லது ஆயுத வன்முறையோ இல்லாத ஈழத் தமிழ் மக்களின் தாயக பூமியில் நிலைநிறுத்தியுள்ளது. தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு கருவியாகவே இந்த இராணுவம் இன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அநீதியான இராணுவமயமாக்கலுக்கு எதிராக ஈழத்தமிழர் தரப்பிலிருந்து எழும் தொடர்ச்சியான எதிர்ப்புகளை தட்டி கழித்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தன்னுடைய சொந்த நிலப்பரப்பில் பாதாள உலக சாம்ராஜ்யம் செழித்து வளருவதற்கு வழிவகுத்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 1.5 தசாப்தத்துக்கு மேல் கடந்துவிட்ட நிலையிலும் ஸ்ரீலங்கா அரசு தனது இராணுவ பலத்தையோ அதற்கான பாதுகாப்பு செலவினங்களையோ குறைக்க தயாராக இல்லை. முப்படைகளும் சிவில் பாதுகாப்பு படைகளும் சேர்ந்து ஏறத்தாழ 2,50,000 முதல் 3 லட்சம் வரையான ஆயுதமேந்திய ஆளணியை இலங்கை பாதுகாப்பு தரப்பு இன்னமும் கொண்டுள்ளது. இதில் இராணுவம் மாத்திரமே சுமார் 1,50,000 முதல் 1,80,000 வரையான சிப்பாய்களை கொண்டுள்ளது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு மனித உரிமை அமைப்புகளின் ஆவணப்படுத்தப்பட்ட தரவுகளின்படி இலங்கையின் மொத்த காலாட்படை பிரிவுகளில் 60% அதிகமான படைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே இன்னும் நிலை கொண்டுள்ளன. அதிலும் குறிப்பாக வடக்கின் சில பகுதிகளில் ஒவ்வொரு 4 அல்லது 5 குடிமக்களுக்கும் ஒரு இராணுவ சிப்பாய் என்ற வீதத்தில் சர்வதேச அளவில் அதிர்ச்சியூட்டும் மிக மோசமான விகிதாசாரத்திலேயே இந்த இராணுவ குவிப்பு நீடித்து வருகிறது. மறுபுறம் கொழும்பு, கம்பகா, காலி, மாத்தறை உள்ளிட்ட தென்னிலங்கையின் பிரதான நகரங்கள் இன்று பாதாள உலக குழுக்களின் போர்க்களங்களாக மாறியுள்ளன. நாளாந்தம் நடக்கும் பகிரங்க துப்பாக்கிச் சூடுகள், கப்பம் கோரல் மற்றும் படுகொலைகள் சாதாரணமாகிவிட்டிருப்பதோடு தெற்கு கடல் பிராந்தியமும் அதன் கடற்கரைகளும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலின் கேந்திர மையங்களாக தற்போது மாறி வருகின்றன. சிவில் போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத இந்த ஆயுதமேந்திய பாதாள உலக குழுக்களையும் சமூகத்தை அளிக்கும் போதைப்பொருள் மாபியாக்களையும் ஒடுக்க வேண்டியதை ஒரு நாட்டின் பாதுகாப்பின் அவசர தேவையாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கு சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோற்று போயுள்ளது. எவ்வித ஆயுத போராட்டமோ அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தலோ இல்லாத வடகிழக்கில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த 1,00,000க்கும் அதிகமான இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இவர்கள் மக்களுடைய பாதுகாப்பிற்காக அங்கு இல்லை. மாறாக அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக தமிழ் தேசத்தின் நிலங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், கடற்கரைகள் இன்னமும் உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் இராணுவத்தின் பிடியில் இருக்கின்றன. இராணுவம் அங்கு உல்லாச விடுதிகளையும் விவசாய பண்ணைகளையும் நடாத்தி வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறது. இது போதாதென்று அண்மை காலமாக தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினூடாக இராணுவ பாதுகாப்போடு தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களும் வழிபாட்டிடங்களான குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, குச்சவெளி, மூதூர், மத்தளமலை போன்ற பகுதிகள் திட்டமிட்டு சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு வருகின்றன. இப்போது ஈழத்தமிழர் தரப்பிலிருந்து எழும் நியாயமான கேள்வி இதுதான். தெற்கில் உள்ள பாதாள உலக கொலையாளிகளையும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் ஒடுக்க வக்கற்ற ஸ்ரீலங்கா அரசுக்கு வடகிழக்கில் தமிழ் மக்களின் காணிகளை பிடுங்குவதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்குவதற்கும் மட்டும் ஏன் 1,00,000க்கும் அதிகமான இராணுவம் தேவைப்படுகிறது? இந்த மூலோபாயம் தேசிய பாதுகாப்பு சார்ந்தது அல்ல. மாறாக இது தமிழர்களின் தாயக கோட்பாட்டை சிதைப்பதற்கும் நிலங்களை ஆக்கிரமித்து இன விகிதாசாரத்தை மாற்றுவதற்கும் அரசு தொடர்ச்சியாக பேணி வரும் ஒரு திட்டமிட்ட அரசியல் இராணுவவாதமாகும். புள்ளி விவரங்களின்படியும் சமூக யதார்த்தங்களின்படியும் இப்போதைக்கு இராணுவம் தேவைப்படுவது
சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள தெற்கே தவிர அமைதியாக இருக்கும் வடக்குக்கு அல்ல. எனவே ஸ்ரீலங்காவின் ஆக்கிரமிப்பு இராணுவம் தமிழர் தாயக மண்ணில் இருந்து உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் வெளியேற வேண்டும். இது வரும் ஈழத்தமிழர்களின் கோரிக்கை மட்டுமல்ல, சர்வதேச மனித உரிமை விதிகளின்படியும் உண்மையான நீதிக்கும் வழிவகுக்கும் ஒரே வழியாகும். தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை முழுமையாக விடுவித்து படைகளை தெற்கிற்கு நகர்த்துவதை ஒட்டுமொத்த தீவுக்கும் பாதுகாப்பானது. அதை விடுத்து தொடர்ந்தும் படைகளை வடக்கு கிழக்கில் நிலை கொள்ள வைத்து நிலங்களை அபகரித்து திட்டமிட்ட சமூக சிதைவுகளை ஏற்படுத்த சிங்கள ஆட்சியாளர்கள் முற்படுவார்களாயின் அவர்கள் விதைத்த வினையை அவர்களே அறுவடை செய்ய நேரிடும். தெற்கில் ஏற்கனவே வெடித்துள்ள சமூக பொருளாதார பேரழிவுகள் இந்த இனவாத இராணுவத்தால் இன்னும் பன்மடங்கு தீவிரமடையும். சிங்கள தேசம் தமக்குள்ளான ஒரு பாரிய கட்டமைப்பு சிதைவை எதிர்கொண்டு மிக பெரும் உள் முரண்பாடுகளால் தன் சொந்த அழிவின் விளிம்பை நோக்கிய நகரம் என்பதுதான் தற்போதைய மறுக்க முடியாத வரலாற்று யதார்த்தமாகும்.